ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகலெக்ஷன்ஸோட நம்ம இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், எதை பத்தி பார்க்க போறோம், டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இல்லையா? ஸோ இந்த காலங்கள் தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு 3 வித்தியாசமான காலங்கள்ல நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம், பாசிட்டிவ்ஸ்ல எப்படி சொல்லலாம், கொஸ்டின்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நார்மலா பேசுறோம்னாலே நம்ம ஒரே மாதிரி பேச மாட்டோம். ஸோ எதிர்மறைகள் நிறைய கொடுப்போம். ஏன், எதுக்கு, எதனால, ஓகே, சரி, நான் செய்கிறேன், வரேன், இல்லை பண்ண முடியாது, வர முடியாது, நிறைய எதிர்மறைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த எதிர்மறைகள் சிலருக்கு நமக்கு பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கணும். ஸோ இந்த ஹர்ட்டிங் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ், ஏன்னா தமிழ்ல பேசுறதுன்னும் போது நம்ம பார்த்து நுணுக்கமா பேசுவோம். பட் இங்கிலீஷ்ல பேசும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே வரும். அது வராதுன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாருங்களேன், அழகா இங்கிலீஷ் பேசும்போது ஒரு இட் ஷோஸ் சம் என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு ஆட்டிடியூட் குழந்தைங்கிட்ட தெரியும். ஸோ அதனால அந்த ஆட்டிடியூட்னஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இட் வில் நாட் பி ஹர்ட் டு ஆப்போனன்ட் ஒன். ஸோ நமக்கு யார் ஆப்போனன்ட்ல இருக்காங்களோ, அதாவது நம்ம ரிப்ளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்படி ஏற்ற மாதிரி இங்கிலீஷ் பேசணும். நம்ம இந்த பொலைட்லி ஸ்பீக் அப்படிங்கிறது, இந்த பொலைட்லி ஸ்பீக்கை தான் நம்ம என்ன பண்ண மாதிரி இருக்கும், ப்ராக்டிசிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்ம தனியாக ப்ராக்டிசிங் எடுக்கணும்னு கிடையாது. ஒன்ஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் அவுட், நீங்கள் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல கொண்டு வரும்போதே யூ கேன் ப்ரிப்பேர் ஓவர் இட். ஓகே, ஸோ அப்போது இன்னைக்கான நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா ரூல் மேக்கிங்ஸ், அதாவது டென்சஸ் காலங்கள்ன்ற ஒரு ரூல் மேக்கிங் தான். இந்த காலங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரியான காலங்கள்லாம் கொடுக்குறோம். ஓகே, அது இல்லாமல் பர்ஃபெக்ட், கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா சென்டென்சஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்க போகிறோம், பர்ஃபெக்ட். இந்த பர்ஃபெக்ட்லையுமே நெகட்டிவ் அஃபர்மேஷன், ஏன்னா பாசிட்டிவ் நிறைய ஃப்ரேம் பண்ணிட்டோம், நெகட்டிவ்ஸ் தான் ஸ்ட்ரக் ஆகுறதுனால நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அதுவுமே பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸில் பாசிட்டிவ்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், என்ன வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்க்க போகிற டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் negative which is indicate not. Okay, so இதில் first என்ன verb form இருக்குன்னு பார்ப்போம். V1, V2, V3. present, past, past participle. அப்போ present வரும்போது என்ன சொல்றாங்கன்னா build அப்படிங்கிறது தான். ஸோ buildங்கிறது கட்ட. and V2 and V3 built. ஸோ பில்ட்னு வரும்போது கட்டப்பட்டது. ஸோ ஏதோ ஒரு கட்டுறீங்க, பில்டிங் அ திங். ஸோ அது ஒரு வீடு கட்டுறீங்களோ, இல்லை ஏதோ ஒரு வார்த்தைகளை கட்டுறீங்களோ, சம்திங். ஸோ பில்ட் அண்ட் பில்ட்ங்கிறது கட்டப்பட்டது. ஸோ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகிறது. அப்போது பில்ட் அண்ட் பில்ட் அப்படிங்கிறது, அதாவது V2வும் சரி V3வும் சரி, நம்ம ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுவோம், பில்ட் தான் சொல்லுவோம். தென் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குன்னா I, we, you, he, she, they, it. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டில் இருக்காங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்னும் போது ரூல். ஸோ இந்த ரூல் என்ன ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நெகட்டிவ் நாட், தென் பர்ஃபெக்ட். அப்போது ஹாவ் ஃபாலோட் பை யார் வேணும், ஆக்ஷன் வேணும் இல்லையா? ஆக்ஷன் V3 எதை இண்டிகேட் பண்ணுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நமக்கு ரூல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ he or they எது வேணா எடுத்துக்கலாம். ஸோ he will not have, third form built. So he will not have built-னா என்ன அர்த்தம், அவன் கட்டியிருக்க மாட்டான். ஓகே, எதை கட்டியிருக்க மாட்டான் அப்படிங்கும்போது he will not have built the mall. ஸோ அப்போ அவன் என்ன கட்டியிருக்க மாட்டான், மாலை கட்டியிருக்க மாட்டான். எப்பக்குள்ள அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா சொல்லிக்கலாம். ஸோ he will not have built the mall by December சொல்லிக்கலாம், இல்லை by this December சொல்லிக்கலாம். ஸோ பை டிசம்பர்னா டைரெக்டாக
டிசம்பருக்குள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பை திஸ் டிசம்பர்னா இந்த டிசம்பருக்குள். அப்போ எந்த இயர் ரன்னிங்ல இருக்கோ அந்த இயரை மென்ஷன் பண்றது. இல்லை இந்த திஸ் எடுத்துட்டீங்க பை டிசம்பர்னா ஜென்ரலா அது எந்த இயரை வேணா குறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ பை திஸ் டிசம்பர் கொடுத்துருக்கதால ஃபர்ஸ்ட் நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இந்த டிசம்பர் மாதத்திற்குள் அவன் மால் so மாலை will not have built இல்லையா, கட்டியிருக்க. he அப்படிங்கிறதுனால மாட்டான். மாட்டான்னு சொல்லலாம் இல்லை மாட்டார்னு சொல்லலாம். ஏன்னா மாட்டான்னும் போது சின்னவங்களை குறிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ பொதுமறையாக நம்ம பேசுறதால மாட்டார்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் அவன்னு சொல்லியிருக்கீங்களே மேம், இங்கேயும் அப்போ அவர்னு சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம். ஓகேங்களா. ஏதோ த பர்சன் உங்களோட கம்மியாக சின்னவங்களா இருக்காங்கன்னா அவன் நீங்கள் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்லி மேனரில். இல்லை பெரியவங்களா இருக்காங்கும் போது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள அவர் மாலை கட்டியிருக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ மால் ஐ அப்படிங்கிறது ஏன் கொடுக்குறோன்னா, நீங்கள் மாலை அப்படின்னு சேர்த்தீங்கன்னா அது நமக்கு என்ன ஆகிடும், ஈவினிங் அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் இது சேர்க்கக்கூடாது, இப்படி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு இண்டிகேஷனோட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் பில்ட் அப்படிங்கிறத எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழகாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதில் பாசிட்டிவாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் நெகட்டிவ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாசிட்டிவாகவும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் பண்ணும்போது என்ன, நான் பாசிட்டிவ் முடிச்சாச்சு இல்லையா. ஸோ பாசிட்டிவ் ஃப்ரேம் பண்ணி கூட நீங்கள் பேசி பழகிக்கலாம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.